ஹாய் கைஸ், நான் தான் ஹுசைன். ஸோ டுடே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்போர்ட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ் ஆயிடுச்சு. எங்கன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த பாஸ்போர்ட்ட அகைன் நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்ணலாம்? அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னென்ன பண்ணலான்றத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தர போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் திஸ் வீடியோ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் என்னைக்கு மிஸ் ஆகுதோ, அன்னைக்கே நீங்க போயிட்டு உங்களுடைய நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி என்னோட பாஸ்போர்ட் இந்த டைமிங்ல, இந்த இடத்துல என்னோட பாஸ்போர்ட் லாஸ் ஆயிடுச்சு. மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பாஸ்போர்ட் எனக்கு இப்ப வேணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரி டிராவல் பண்ணலான்ற ஒரு சிட்யூவேஷன்ல இருந்தேன். பட் ஆனா, இப்போ நான் என்னோட பாஸ்போர்ட்ட நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல, இந்த டைமிங்ல என்னோட பாஸ்போர்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பாஸ்போர்ட்ட நீங்க தான் சார் இப்போ ரிட்ரீவ் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி மாரி தருவாங்க. எதுக்காகன்னா, நீங்க அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அகைன் நீங்க ஒரு வாட்டி போவீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பி மஸ்ட்டு கேட்பாங்க. ஏன்னா, போலீஸோட அந்த எஃப்ஐஆர் காப்பி பிளஸ் அவங்களோட சீல் சிக்னேச்சர், அந்த என்ன போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கவரிங் லெட்டர்ல எல்லாமே இருக்கும். ஸோ, அது இருந்தா மட்டும் தான் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்க கையில தருவாங்க. எஃப்ஐஆர் காப்பிய வாங்கி முடிச்சோனே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்ட நீங்க ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அத ஒரு கலர் ஜெராக்ஸா எடுத்துட்டு போணும். நீங்க நார்மல் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா, அங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா, இதுதானா உங்க பாஸ்போர்ட்டு? இல்லன்னா நீங்க ஒரு வேற பண்ணி நீங்க வரீங்களா? அந்த கேள்வி கூட அங்க கேட்பாங்க. ஸோ, அதனால என்ன பண்றீங்கன்னா, எப்பவுமே நான் ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் பேஜ் எல்லா பேஜையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்டாம்ப் பேஜ மறக்காம விட்டுறவே விட்டுறாதீங்க. மஸ்ட் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஃபோன்லயோ, அது உங்களுடைய சிஸ்டம்லயோ நீங்க வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்ட நீங்க விட்டுட்டீங்க எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ, இந்த நேரத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த கலர் ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அது எல்லாமே தாங்க உங்களுடைய பாஸ்போர்ட்ட நீங்க திரும்பியும் பெறுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமே. இப்போ நம்ப என்னென்ன டாக்குமெண்ட் இதுக்காக நம்ம கேரி பண்ணிட்டு போணுன்றத பத்தி இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி, உங்களுடைய பாஸ்போர்ட் கலர் ஜெராக்ஸ், ரீஇஷ்யூ பண்ண அப்பாயின்ட்மென்ட் ஷீட் அண்ட் உங்களுடைய அந்த பாஸ்போர்ட்ல என்ன அட்ரஸ் இருந்துச்சோ, அதே அட்ரஸ்ல உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கும்ல. ஸோ, அத மஸ்ட் எடுத்துட்டு போணும். உங்களுடைய பான் கார்டு, அடுத்தது உங்களுடைய வோட்டர் ஐடி, அடுத்தது உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ், பேங்க் பாஸ்புக், கேஸ் பில்லு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு ஃபார்ம் எஃப்ன்னு ஒண்ணு தருவேன். அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க ஃபில் அப் பண்ணி, அங்க மஸ்ட் நீங்க தந்து தான் ஆகணும். எதுக்காக இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்றேன்னா, அந்த பாஸ்போர்ட்ல என்ன அட்ரஸ் இருந்துச்சோ, அந்த அட்ரஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கோ, எல்லா ப்ரூஃபையும் நீங்க எடுத்துட்டு போறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள். ஏன்னா, இந்த பாஸ்போர்ட்ல இருந்த அட்ரஸும், எல்லா டாக்குமெண்ட்லயும் இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமா இருக்கு. ஸோ, இவர் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரி நெக்ஸ்ட் டிராவல் பண்ண போறாரு. ஸோ, இவருக்காக நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சிட்யூவேஷனுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீசர்ஸ் உங்கள மூவ் பண்ணிடுவாங்க. இந்த பாஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய அ எல்லாமே எப்படி இருக்கோ, அதே மாதிரி தான் உங்களுடைய புது பாஸ்போர்ட்டும் வரும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த பாஸ்போர்ட் இருந்துச்சுல்ல, அதுல அந்த ஸ்டாம்பிங்லாம் வராது. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா தான் உங்களுடைய பாஸ்போர்ட்டே வரும். உங்களுடைய பாஸ்போர்ட் உங்ககிட்ட பத்திரமா வருது பார்த்தீங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, அந்த பாஸ்போர்ட்ட வச்சு அகைன் நீங்க அந்த பாஸ்போர்ட்ல ஸ்டாம்பிங்லாம் அடிப்பீங்க. உங்களுடைய என்னென்ன கண்ட்ரிக்குலாம் விசாக்கு போறீங்களோ, இப்போ நீங்க யுஎஸ் போலாம், ஜப்பான் போலாம். அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. ஸோ, இங்கலாம் நீங்க போம்போது, இப்போ உங்களுக்கு லாஸ் ஆயிட்டு, இப்போ அகைன் புதுசா இப்போ வருது பார்த்தீங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் ஆயி திரும்பி நீங்க டிராவல் பண்ண தான் போறீங்க. நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு காப்பி ஒரிஜினலு, ஒரு காப்பி ஜெராக்ஸு. நீங்க குடுக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒன்ஸ் நீங்க ஸ்கேன் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கோங்க. மேபி கன்ஃபார்ம் ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ, இந்த லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட்டுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரூஃபையும் நீங்க எடுத்துட்டு போங்க. எஜுகேஷனல் கூட எடுத்துட்டு போங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கூட நீங்க எடுத்துட்டு போறது ரொம்பவே பெட்டர் தான். ஏன்னா, நீங்க அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும்ல. ஸோ, அதுக்காக தான்.
ஸோ நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேரி பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கன்ஃபார்ம் அங்க வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட் பத்தி கொஞ்சம் லேர்ன் ஆயிருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸு இதுல வேற ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஈஸி தான். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட்ஸ் எல்லாமே குடுத்துட்டுருப்பேன். சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து ப்ராப்பரா கேரி பண்ணிக்கோங்க. எதையுமே நீங்க வந்து விட்றாதீங்க. ஏன்னா நீங்க விட்டீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஆயிடும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து கேரி பண்ணிட்டு போறது இட்ஸ் பெட்டர். பாஸ்போர்ட் பேஸ் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாருக்குமே என்னால ஷேர் பண்ண முடியுமோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்து அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்களும் நெறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் நம்மளுடைய சேனல வந்து குரோத் பண்ணறதுக்காக என்னென்ன முயற்சிலாம் நீங்க எடுக்க முடியுமோ, நீங்க தான் என் கூட சப்போர்ட்டா இருந்து நீங்க தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட் இல்லன்னா, நம்மளால வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவே முடியாது. ஸோ அதுதான். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட் பத்தி உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சேனல வந்து மறக்காம டெய்லியும் விசிட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வரும். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உசேன். பாய்.